அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் குபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒரு 50 கொஸ்டின் புக்குலேயும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு 51லேருந்து 75 வரைக்கும் உள்ள கொஸ்டினை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். புக்குலேயும் எங்கே இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. அதாவது உம்மு, இந்த உம்முவோட இணைப்பு சொல் வந்துருச்சுனாலே அங்கே வந்து வேற குறியீடுகள் எதுவுமே வந்துட்டு வராது. ஏதோ 2005 புக்கில் இருக்குது. உண்மை வந்து விரியாக, அதாவது சேரரும் சோழரும் பாண்டியரும் என எழுதும்போது பெயர்கள் உம்மால் இணைக்கப்படுவதால் கார்புள்ளி இட தேவையில்லை. அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி வந்து ஆன்சராக வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பல். காலிங் பல் ஈஸியாக போட்டுடலாம். எச்சரிக்கை மணி வராது, கோவில் மணி வராது, தொழிற்சாலை மணி வராது, அழைப்பு மணி. ஆப்ஷன் பி கரெக்ட். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. இதை எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதை வந்து அப்படியே தமிழாக்கம் பண்ணணும். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்துட்டு செய்முறை, ரிப்பீட் மீண்டும் செய்து ஆன்சரை வந்துட்டு விடையே கண்டுபிடியுங்கள். ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். மற்றதெல்லாம் வந்துட்டு பொருந்தலை. இதே செயல்முறையை மீண்டும் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சரே அப்படின்றது வந்துட்டு ஆங்கில சொல். அப்புறம் ஆப்ஷன் சியில் பாருங்கள் செயல் திட்ட முறை. இதுவும் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கரெக்டான தமிழ் சொல் இல்லை. அடுத்த ஆப்ஷன் டியை பாருங்கள் ரிப்பீட். ரிப்பீட் வந்து ஒரு ஆங்கில சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். விடை வகைகள். இது செய்வியா என்று வினாவிய போது நீயே செய், நீயே செய் என்று ஏவி கூறுவது. இங்கே ஏவின்னு வந்துருச்சு. அதனால வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஏவல் விடைன்னு தான் வரும். இது ஒரு ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நிறுத்தற்குறிகளை அறிதல் எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. கலாம் ஐயாவை காண்பதா? எப்படிங்க ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் சியில் அந்த மாதிரி இருக்கு. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? இதுதான் வந்துட்டு சரியான நிறுத்தற்குறி. ஆப்ஷன் சி. இதோ புக்கில் இருக்கு பாருங்க. ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா? புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான். இதெல்லாமே வந்துட்டு வினா சொற்களாகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். மோர்பீம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி உருபன். இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உருபன், மோர்பீம் இருக்கு, ஒளியன், போனமீன் இருக்கு, ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி வந்து லெக்சிகன். இது வரைக்கும் பாருங்க. உருபன், மோர்பீம், ஒளியன், போனமி, ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி, லெக்சிகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கன்சுலேட் துணை தூதரகம் கரெக்டு. பேட்டன்ட் காப்புரிமை கரெக்டு. டாக்குமெண்ட்னா பணம் முடியாது, ஆவணம். இதுதான் தவறு. தவறான இணை தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தவறு. வைல்டு வணிக குழு. இதோ புதுப்புக்கு 10th இருக்கு. கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், கைல்டுனா வணிக குழு. இந்த கலை சொற்கள்லாம் வந்துட்டு அங்கங்கே
இருக்கிறத அதுக்குள்ளேயே அப்படியே வச்சு கேட்குறாங்க. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா எடுத்து தொகுத்து ஒரு கொஸ்டினாக கேட்குறது இல்லை. கலைச்சொல் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டுக்கு பேட்டர்ன் டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே இதில் அடங்கிருச்சு. ஒரே இதில் அடங்குறத கரெக்டாக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓமையலால் விளக்கப்பெறும் பொருட்களுள் பொருந்தாதது கேட்குறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனுள்ள செயல் இல்லை, பயனற்ற செயல். பயனற்ற செயல். பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல். இது கரெக்ட். உடலும் உயிரும் போல, மனமொத்த நட்பு. கிணற்று தவளை போல, உலகம் அறியாமை. ஸோ பொருந்தாது ஆப்ஷன் ஏ. பயனுள்ள செயல்னு சொல்லியிருக்காங்க, அது பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுக. எலியும் பூனையும் போல. இது மோஸ்ட்லி எல்லாருமே போட்டலாம். பகமை. ஆப்ஷன் சி பகமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவ்வகை வினா வினை கவிதா உரை படித்தால். இது வந்து ஆப்ஷன் ஏ செய்வினை. இதற்கு பாருங்க 9th புதுப்புகள் இருக்கு. கவிதா உரை படித்தால் இது வந்து செய்வினை தொடரில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணுமா. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 4 எது வந்து பிறவினை வாக்கியம்னு வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். குமரன் மலையில் நடைந்தான், இது வந்து உடன்பாட்டு தொடரில் வரும். அடுத்து எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடரில் வரும். அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான் இது வந்து பிறவினை வாக்கியம். பந்து உருண்டது இது வந்து தன்வினை. இதோ அதே 9th புக்கில் தான் இருக்கு. அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் என்னெல்லாம் இருக்கு. கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். அப்போ உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசைகளை பார்க்கணும். இப்போ மெய்யெழுத்துன்னு பார்க்கும்போதே இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு இந்த மாதிரி வருமா. இப்போ இக்கில் தான் ஆரம்பிக்கி. அப்போ கா வரிசையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கா, கா, காக்கா, கி, கி, கூ, கூ. அப்போ 1 2 3. அடுத்து இங்கே வந்து சா வரிசையை பார்க்குறோம். செங்கடல், தேங்காய் 4 5 இந்த மாதிரி இருக்கிறத கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி பாருங்கள். கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இது வந்து உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். உயிரெழுத்துக்கள் வரிசையாக தெரிஞ்சால் இதை ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, ஆனா ஈனா வந்துருச்சு. அப்போ ஆனாக்கு அடுத்து அவனா, ஈனா, ஈயனா, ஊனா வரிசையாக இருக்குது. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் சொல்லின் வினையால் அணையும் பேரை கண்டறிக. பாடு. பாடு என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பேர் பாடியவள். இது வரைக்கும் பாருங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதில் பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயருக்கு வந்துட்டு கண்டிஷன் இருக்கு. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலங்காட்டும் முடிவெடுத்துக்க முடியாது. இதில் இருக்கு பாருங்க. எடுத்துக்காட்டில் பாடியவள், படித்தவர், இதைத்தான் தூக்கி அங்கே கொஸ்டினாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பாடு என்பதற்கு என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பேர் என்னன்னா பாடியவள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. கான். உங்களுக்கே தெரியும் தொழில் பெயர் அதிகபட்சமாக தல் அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ஆப்ஷன் சி கரெக்ட். காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்குதுன்னா ஆப்ஷன் ஏ இரக்கம். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 2005 9th புக்கு 2nd வால்யூமில் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
இரக்கம், பரிவு, கருணை, அருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். ஆதவனாக இருக்கட்டும், பகலவனாக இருக்கட்டும், ஞாயிறாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூரியனை தான் குறிக்கும். அதாவது கதிரவன். ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது ஈஸியாக போட்டுடலாம். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இது எல்லாமே வந்துட்டு காற்றை தான் குறிக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை வந்து தேர்வு செய்யணும். கொடு, கோடு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்தல். கோடுனா நேராக வரைதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சந்திப்பிலேற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிலேற்ற வாக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா வாடை காற்று வீசியது ஒன்று சரி, அப்போ இது தவறாக தான் இருக்கும். வெயில் சட்டென, ஆக, என அப்படின்னு முடிகிற ஒரு வினைச்சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். சட்டென. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் கரெக்டு. அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் சி கரெக்ட். முடைந்தனர் எதுக்கு வரும்னா கூடை முடைந்தனர். அப்போ பாய்க்கு என்ன வரும்? பாய் பின்னுதல். பாய் பின்னுதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. அதாவது இந்த கா, இக்கு, இட்டு, இத்து இது எல்லாமே வன்தொடர் குற்றியல் வரும். அதாவது கசட தப்பறையில் வருது பாருங்க. இந்த இஞ்சி மட்டும் வந்து மென்தொடர் குற்றியலத்தில் வரும். எங்கன்னா நம்ம இது வந்துட்டு மெல்லினத்தில் வரும். அதனால பொருந்தாத சொல் வந்து பஞ்சு தான். ஆப்ஷன் பி கரெக்ட். இதோ புக்கில் இருக்குது பாருங்கள். டிஎன்பிசியில் எடுக்கிற கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி புக்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க. 2005 புக்காக இருக்கட்டும், சமச்சீர் புக்காக இருக்கட்டும், புது புக்காக இருக்கட்டும், நல்ல தரவாக புக்கை பார்த்தாலே போதுமானது. மோஸ்ட்லி ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் பாருங்கள், பாக்கு, பட்டு, பாட்டு, பத்து இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகத்தில் வருது. மென்தொடர் குற்றியலுகத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சுன்னு இருக்குது, அங்கே பஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் வந்து பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிய. பண்பு, மஞ்சு, கண்டு. பொருந்தாது ஈஸியாக தெரியும், எல்லாரும் போட்டுடலாம். எக்கு இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஸோ மற்றதெல்லாம் வந்து மெல்லினத்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எக்கு, அக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரத்தில் பாருங்கள், மஞ்சு, பண்பு, கன்று இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றியலுகரத்தில் வருது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வானம் அளந்தது பிரித்து எழுதணும். வானம் கூட்டல் அளந்தது. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கைப்பொருள் பிரித்து எழுதுக. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஆப்ஷன் பி கை கூட்டல் பொருள். அவ்வளோதான். மீதி இருக்கிறத 76லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.